ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஃபார்மல் கான்ட்ராக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது நேட்டிவ் ஸ்பீக்கர் பேசக்கூடிய ஒரு நார்மலான ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் தான். ஓகேவா? நல்லா ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து பேசுகிறதுக்கு மட்டுமே தவிர்த்து எழுதுகிறதுக்கு கிடையாது. ஓகேவா? எழுதுகிறதுக்குரிய இங்கிலீஷ் ஃபார்மேட் இது வந்து கிடையாது. எப்படி சொல்லணும்னா, இப்போ நம்ம எழுதும்போது வந்து நான் இங்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம் ஒரு சென்டென்ஸ். இதுவே நம்ம பேசும்போது எப்படி பேசுவோம், நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுவோம்ல. அப்போது நம்ம தமிழ்லையே வந்து எழுதுறதுக்கும் பேசுகிறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கிலீஷில் என்னென்ன வேர்ட்ஸுக்கு எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்துசிஸ் வந்துட்டு செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் வீடியோ போட்டிருக்கோம். ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்க்கு, இன்டர்வியூக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து நம்ம ஓவராலாக போட்டிருக்கோம். இது போக ஸ்கில் பேஸ்டு வீடியோஸு, கிராமர் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஒன், கிவ் மீ. இதுக்கு கிவ் மீ, கிவ் மீ அ பென், கிவ் மீ அ பென்சில், இந்த மாதிரி சொல்லலாம். காட் அ, இது வந்து நேட்டிவ் ஃபார்மேட்டில் காட் அ, அதாவது டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ப்ரொனன்ஷியேட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக வந்து ப்ரொனன்ஷியேட் பண்ணணும். ஓகேவா? காட் அ. நெக்ஸ்ட் ஒன், டெல் தெம். டெல் தெம், இதை வந்து டெல்லம், டெல்லம். ஓகேவா? வாண்ட் அ இல்லை வாண்ட் டு, இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா வான, ஐ வாண்ட் see you, அந்த மாதிரி. லெட் மீ, இதுக்கு லெட் மீ. ஓகேவா? லெட் மீ கோ அப்படின்னு சொன்னால் லெட் மீ கோ, லெட் மீ டாக், அந்த மாதிரி. நெக்ஸ்ட், சம் மோர் அப்படின்னா ஸ்மோர், சம் மோர் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்மோர். நெக்ஸ்ட், கம் ஆன் அப்படின்னா கம் ஆன், கம் ஆன், இது வந்து கம் ஆன். அண்ட் ஃபைனல் இன் அவர் லிஸ்ட் இஸ் டோன்ட் நோ, டு நோ, ஐ டு நோ அப்படின்னா ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ நம்ம பார்த்தது ஒரு சென்டென்ஸ், ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். வில் யூ அக்செப்ட் த ஜாப் ஆஃபர்? ஐ டு நோ, லெட் மீ திங்க் அபவுட் இட். அதாவது ஐ டோன்ட் நோ, லெட் மீ திங்க் அபவுட் இட். இதுக்கு பதிலாக அந்த டோன்ட் நோ அண்ட் லெட் மீ, இது ரெண்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், ஐ வாண்ட் டு டாக் டு ஹர். ஐ வாண்ட் டு டாக் டு ஹர், அப்போ இந்த இடத்துல நம்ம மாற்ற வேண்டியது ஐ வாண்ட் டாக் டு ஹர். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.